வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம மாதுளம் பழத்தை எப்போதுமே சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய முழுமையான விதை பகுதிகளை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒருவேளை அதனுடைய முழு விதை பகுதிகளை எடுத்துக்கொள்ள முடியாத வயதானவர்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்காம இயற்கையான அதோடைய இனிப்பை நீங்கள் பருகுவது தான் உங்களுக்கு நல்லது. மாதுளம் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதால இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கொண்டு மாதுளம் பழம் நமக்கு பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்குது. மாதுளம் பழத்தை தாண்டியும் அந்த மாதுளம் பழத்தினுடைய தோலை நீங்கள் தூக்கி எறியாமல் அதை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு தேநீராகவோ அல்லது முகப்பூச்சாகவோ ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னாலுமே சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஹார்ட்டோடைய ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய புனிகேலஜின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுக்கும். இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொலஸ்ட்ரால்ஸும் நமக்கு இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயம் சீரான அளவில் ஃபங்க்ஷன் ஆகும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்பு தேவையில்லை. அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை மாதுளம் பழம் நமக்கு நீக்கிடும். ஸோ அது இல்லாமல் நமக்கு நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அதையுமே நமக்கு குறைத்து அதுக்கு அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுறதால தான் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மாதுளப்பழம் தொடர்ந்து உதவிகரமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மற்றும் வீக்கங்களை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம மாதுளப்பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா மாதுளப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. இது நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே போல் கிருமி நாசினியை நமக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்தும். இப்போ வீக்கங்களை குறைத்தல் அப்படின்னு சொல்லும் போது உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள்பட்ட வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கான சிறந்த தீர்வாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதுளம் பழம் இருக்கும். அதே போல் ஹை கிருமி, அதாவது உயர்தர கிருமி நாசினியாக இருக்குது, ஹை ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே மாதுளம் பழம் குணப்படுத்தியும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கும். ஸோ மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரல் எதிர்ப்பு பண்புகள், ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பற்கள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே உங்களுக்கு வராது. புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் புற்றுநோயை தடுக்கும். ரிசர்ச்சோடைய ஃபைனல் ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய், இந்த 2 புற்றுநோய்களினுடைய செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாதுளம் பழத்துக்கு இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ புற்றுநோய் செல்கள் உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவுவதையுமே மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கட்டுப்படுத்திடும். அப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறணும். அந்த செல்களை பரவாமல் தடுக்கணும். அதே போல் பரவாமல் முன்னாடியே தடுக்கணும். அதிலிருந்து புற்றுநோயிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாலுமே மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு தொடர்ந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே நமக்கு உடலில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நீர் சத்து இல்லாதது, அதே போல் நார் சத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம குறைவாக எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே காரணம் தான். இப்போ நார் சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து கிடைக்கும் போது செரிமான மண்டலத்தை இது ஆரோக்கியமாக வைக்கும். அப்போ வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருக்கும்போது மாதுளம் பழம் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் தான் அந்த வயிற்றுப்போக்கெல்லாம் சில கிருமி தொற்றால் ஏற்படும். நமக்கு பார்த்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஏதாவது கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடும் போதெல்லாம் கூட வயிற்று போக்கு ஏற்படும். அது செரிமானத்தை பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செரிமானத்தை உங்களுக்கு
உங்களுக்கு மேம்படுத்தணும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். அதுவும் வயிற்றுப்போக்கெல்லாம் க்யூர் பண்ணிக்கணும், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நினைவாற்றல் மற்றும் மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போது வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்களை தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா மாதுளம்பழம் வந்து மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து மூளை செல்களை வந்து தூண்டி அதே போல் மூளை செல்களை வந்து புதுப்பிக்க வைக்கும். புதுசாக செல்களை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருக்கிறதால எப்போதுமே நினைவாற்றல் திறனை வந்து மேம்படுத்தும். வயசானவர்களுக்கு நம்ம ஓய்வு ஓரளவுக்கு பயனளிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மறதி அதிகமாக தான் இருக்கும். அந்த அதிக மறதியை முழுவதுமாக நம்ம வந்து நிறுத்த முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். குழந்தைகள், இளைஞர்கள்லாம் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நினைவாற்றல் திறன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். அப்போ மூளை ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். ஸோ தொடர்ந்து மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.